இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 21ஆம் நாள் 6/8/2026 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி மாலை 4:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை 6:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சுத்த யோகம் இருக்கின்றது. மாலை 6:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரமம். அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:18 வரை சந்திராசிரமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். புத்துணர்ச்சியுடனும் உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். பணிகளை தக்க நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவுல நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். சிலருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில மகிழ்ச்சியான வேலைகளையும் செய்வீங்க. புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் துறையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் உதவிகளும் செய்வாங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்று மேன்மையும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். யாரிடத்திலுமே இன்று கடினமான வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே என்று அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று சில ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகளும் குறையும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். தடைகளையும் தாண்டி நீங்க சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில முக்கியமான ஒப்பந்தங்கள் முடிவிற்கும் வந்து சேரும். அரசாங்கத்திடமிருந்து சிறப்பான கௌரவமும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் சார்ந்த முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல புதிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல ஏதாவது வித்தியாசமான சிந்தனைகளும் ஏற்படலாம். சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தூரதேச பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். சிலருக்கு வீட்டை அலங்காரப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும், தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும், உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பும் உண்டாகும், உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அறிவார்ந்த திட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஒழுங்குமுறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க, நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அறிவுபூர்வமாக சிந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் கீழ் பணிபுரிப்பவர்கள் இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நேர்மையான முயற்சிகளுக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில்லை என்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு சிறிய வகையில கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். தொழில் வெற்றிகரமாகவும் நடைபெறும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். இன்று முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் தொழிலுக்கு தேவையான வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும். வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் வெளியே சென்றும் விடுவாங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தையும் பெறலாம். இன்று வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளையும் கண்டுபிடிக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவசரப்பட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. தேவையில்லாமல் எரிச்சலான உணர்வுகளை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. யாருடைய விஷயத்திலையும் தலையிடவும் வேண்டாம். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன அமைதியாகவும் உணர்வீங்க. சட்ட பிரச்சனைகள்ல வெற்றியும் பெறுவீங்க. இன்று நீங்க எதிர்பார்த்த திட்டங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளின் பிற்பகுதியில ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் அமையும். ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சுப காரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுபவமிக்க வேலையாட்களுடைய ஆலோசனைகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். சேமிப்புகள் சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். பணி சார்ந்த சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. இன்று சில முக்கியமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். பிரச்சனைகளை எளிமையாக கையாளவும் செய்வீங்க. பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு போன்றவைகள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. இத்தகைய அணுகுமுறையின் மூலமாக வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. அனைத்து விதத்திலுமே மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பங்கு பரிவர்த்தனைகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி தொழில முன்னேற்றமும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலையில மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வு தொடர்பான செய்திகளும் வந்து சேரும். ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணவரவும் இருக்கும். நன்மைகளும் உண்டாகும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். பண பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய ஆசை வார்த்தைகளை நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று அலுவலகத்துல மனதை அலைப்பாய விடவும் வேண்டாங்க. இதனால வேலைகள்ல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல பொறுப்பாகவும் இருப்பாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முயற்சிகள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சில செலவுகளும் இருக்கும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். நிதிநிலையில பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இன்று நீங்கள் விரும்புகின்ற வேலைகளை மகிழ்ச்சியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். பயணங்களின் மூலமாக முயற்சிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். எதிர்பாராத சிலருடைய உதவியினால மாற்றங்களும் உண்டாகும். வர்த்தக பணிகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. மேன்மையும் உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெண்மை நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதும் நல்லது. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை ஆற்றும் பொழுது கவனமாகவும் இருங்க. சில பதட்டமான மனநிலையின் காரணமாக உங்கள் துணையுடனான நல்லிணக்கம் பாதிக்கவும் படலாம். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிகரிக்கும் செலவுகளினால சில கவலைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சிக்கனமாகவும் விவேகத்துடனும் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க.
இன்று சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சிலருக்கு வீடு மன இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விடாமுயற்சினால தொழில் லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பொருளாதார வரவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசு வேலையில எதிர்பார்த்த வேலை மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கின்றது. சிலருக்கு கடினமான உழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான மன உறுதியுடனும் இருப்பீங்க. தேவையான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் உங்களுடைய மனதை புண்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரிந்து கொள்ளாமல் பேசவும் செய்வாங்க. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இணையதள விளையாட்டுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார கணக்கு வழக்குகளை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. யாரையும் நம்பி அதிகப்படியான தொகையை தரவும் வேண்டாம். குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பாதை தென்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று எதிலுமே நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். என்ற சூழ்நிலைகளை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அர்ப்பணிப்புடன் வேலைகளையும் செய்வீங்க. எந்த ஒரு செயலுக்கும் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில வேலைகள் முடிக்கப்படாமல் நிறைவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்கள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. அவசரமாக முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். சக ஊழியர்கள் இடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். மாலையில ஏதாவது விசேஷ வைபவங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். வேலை ஆட்கள் இடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். இதனால வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். தடைகள் மற்றும் ஏமாற்றங்களின் காரணமாக பணியில உங்களுடைய திறமைகள் பாதிக்கவும் படலாம். சக பணியாளர்கள் இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். சூடான வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பேசவும் வேண்டாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். இன்று முக்கியமான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நினைத்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நிறைவேறும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பதவி மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஊதிய உயர்வுகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சில வழக்கமான பரிசோதனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வேலையில திறமைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் நன்மைகளையும் பெற்றுத்தரும். எதையுமே என்று கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்தை அதிகரிப்பதில் கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும்.
நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று மனதுல இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். அவசரப்பட்டு மற்றவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விடவும் லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். இன்று ஆன்மீகம் ரீதியான சில முக்கியமான விஷயங்களுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல உயர் அதிகாரிகளினால இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்காலத்தை பற்றிய சில சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில ஏற்ற இறக்கமான சூழலும் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். விவசாய பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். இனம் புரியாத சில சிந்தனைகளினால தடுமாற்றங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் உண்டாகும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல இருக்கின்ற தன்னம்பிக்கையின் காரணமாக முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய செயல்களை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பணி நிமித்தமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை விரைவாகவும் திறமையாகவும் முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் சுற்றுலாக்களும் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். சொந்த ஊரில் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமான செயல்பாடுகள்ல வியாபாரத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் இடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அலுவலகத்துல முக்கியமான இடத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பொருள் வரவும் இருக்கும். பணவரவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உங்களுடைய மனைவியின் மனதை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. வெற்றியும் உண்டாகும். சாதுரியமான பேச்சுக்களினால அனைவருடைய மனதையும் கவர்ந்தும் விடுவீங்க. திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க. என்று நீங்க நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கலாங்க. எதிர்பார்த்த வேலைகளை விட எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். யாரிடத்திலும் சற்றென்று கோபப்படவும் வேண்டாம். இன்று காலையில குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் தாயாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். மனதுல அடிக்கடி சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு சகோதரர்களுடைய வகையில சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல மோதல் போக்கு ஏற்படாமல் பேசுவதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். நிதி சார்ந்த திட்டங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. இன்று உங்களுடைய எண்ணங்களை செயல் வடிவில மாற்றவும் செய்வீங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகள் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. வாழ்க்கை துணையின் வழியில ஆதரவுகளும் இருக்கும்.
ஏதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. தடைப்பட்ட சுபகாரிய நிகழ்ச்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். அலுவலக பணிகள்ல உங்களுடைய நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:18 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. சில பணிகள் அதிகப்படியாக தங்க இருக்கும். பணியில சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களிடத்துல அமைதியின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பதட்டத்தின் காரணமாக இன்று வேலை பொழு அதிகமாக தங்க இருக்கும். சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். விருப்பப்பட்ட வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் உணர்வீங்க. நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் உண்டாகும். சிறப்பான லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல வருமான உயர்வும் இருக்கும். பொருள் வரவும் இருக்கும். வேலையிடங்கள்ல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். இறை பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. பதவி மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. புதிய தொழில்நுட்பத்துல வியாபாரத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. தொழிலாளர்களிடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத வேலைகளை இடையூறுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை நாடவும் செய்வாங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. சில எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். தெய்வ வழிபாடுகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். விவசாய பணிகள்ல லாபகரமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. தொழில்நுட்ப கருவிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சொந்த ஊர் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். என்ற சில சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பர சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்களுடைய வழியில சில முக்கியமான ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:18 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று உணவு வகைகளினால சிலருக்கு அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி செயல்படுவதன் மூலமாக வெற்றியும் உண்டாகும். பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக
சில செலவுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சிறந்த முறையில வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. தொழில் துறையில எதிர்பாராத முன்னேற்றமும் உண்டாகும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபமும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். வியாபாரத்தை அதிகரிப்பதற்காக திட்டமிடவும் செய்வீங்க. வீட்டு பிரச்சனைகள்ல அதிகப்படியான கவனத்தை செலுத்தவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமாக தங்க அமையும். அலைச்சல்களும் இருக்கும். மனைவி கூறும் ஆலோசனைகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தல கவனமாகவும் இருப்பீங்க. இன்று குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கையில இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடியவரை புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில செலவுகளும் இருக்கும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்று மனதில இனம் தெரியாத சிந்தனைகளும் ஏற்படலாம். புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இலக்கிய துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் வந்து சேரும். தனவரவுகளின் மூலமாக சேமிப்புகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் குறையும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல மோதல் போக்கு ஏற்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த மனநிலையுடனும் இருப்பீங்க. பணிகளை எளிமையாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். நகைச்சுவையான வார்த்தைகளினால உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில சிறப்பான வாய்ப்புகளும் தேடி வரலாம். எதிர்பார்த்த தொழில வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் நன்மையையும் பெற்றுத்தரும். பொருள் வரவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பதவியில மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் வரவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சாமர்த்தியமான பேச்சுக்களினால தடைகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உணவு விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வாகனங்களை நிறுத்தும் பொழுது பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். எதிர்ப்புகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எப்பொழுது நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பழைய நண்பர்களும் உதவிகளும் செய்வாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல உற்சாகமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உங்கள் தாயின் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும்.
திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்களும் ஏற்படலாம். வியாபார எதிர்ப்புகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமுடன் பணியாற்றும் பொழுது சிறப்பாக வேலைகளையும் செய்வீங்க. முன்கூட்டியே திட்டமிடவும் செய்வீங்க. சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். புரிந்துணர்வுகளும் உண்டாகும். உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி விஷயத்துல பலன்கள் கலந்தே காணப்படும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. தொழில லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று வேலையில நிரந்தரமான போக்கும் காணப்படும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பொருள் வரவும் இருக்கும். நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வெளிநாட்டுல இருந்து தொழிலுக்கு தேவையான செய்திகளும் வந்து சேரும். தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்தியும் கொள்வீங்க. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்ற சில வேலைகளை தள்ளி போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் இருக்கும். சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மறைமுகமான எதிர்ப்புகளையும் வெற்றியும் கொள்வீங்க. பழைய நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். கடன்களை தந்து முடிப்பதற்கான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. திட்டமிட்ட காரியங்கள்ல மாற்றங்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வீண் அலைச்சல்களும் உடல் அசதியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சுய முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஆன்மீக ஈடுபாடுகள் மன ஆறுதலையும் ஏற்படுத்தும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மன அமைதியாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகள்ல கவனத்தை செலுத்துவதன் மூலமாக வெற்றியும் உண்டாகும். திருமண உறவுல மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையை வளர்த்தும் கொள்வீங்க.
இத்தகைய அணுகுமுறையை காரணமாக உறவுல மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். முன்னேற்றமான செய்திகளும் வந்து சேரும். மன இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். விரும்பிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலுக்கு தேவையான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடனும் இருப்பீங்க. வீட்டு பிரச்சனைகளினால மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். ஞாபகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தொழில்ல கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். இப்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு குடும்ப விஷயமாக அலைச்சல்களும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுகமான தொல்லைகளும் ஏற்படலாம். கொடுத்த வாக்குறுதிகளை செயலாற்றவும் செய்வீங்க. சுபகாரிய செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பெற்றோர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மாற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நபர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுகமான தடைகளும் தோன்றி மறையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவிற்கு நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுடைய மனதிற்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். ஆன்மீக ஈடுபாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாமே தாமதமின்றி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அவசரப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். நல்ல புரிந்துணர்வுகளுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். கையில ஓரளவிற்கு பணமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப செலவுகள் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வராமல் இருந்த கடனும் கைக்கு வந்து சேரும். மனைவியினுடைய அனுசரணையினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. பொருள் வரவும் இருக்கும். குடும்ப செலவுகளும் இருக்கும். உறவினர்கள் இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக முறியடிக்கவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்துக் கொண்டு குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். யாரையும் எடுத்திருந்து பேசாமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். மனதுல உற்சாகமும் இருக்கும். துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும்.
தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். விறுவிறுப்பாகவும் செயல்படுவீங்க. மனதில இனம் புரியாத சில சிந்தனைகளின் மூலமாக குழப்பங்களும் ஏற்படலாம். புதுவிதமான செயல்பாடுகளின் மூலமாக ஆர்வமும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. எதிர்காலம் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். முன்கோபம் இன்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.